அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது உயர்தர சித்திரக்கலை ஏலெவல் சித்திர பாடத்துல ஒரு பல்லவர் செதுக்கல் கலை என்ற ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த பல்லவர் காலத்துல நான் கடந்த வகுப்புல நிறைய உங்களுக்கு பஞ்சப்பாணம் தொடர்பாக நான் படிப்பிச்சிருந்தேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா, இந்த பல்லவர் காலத்துல ஒரு செதுக்கல் கலை பார்க்க இருக்கிறோம். அங்க சிற்பங்கள் செதுக்கல் கொண்ட ஒரு முக்கியமான ஒரு செதுக்கல் கலை ஒன்று காணப்படுது. நம்ம அதை சொல்லுவோம் ஆகாய கங்கை இறக்கம் அல்லது அர்ச்சுனன் தவம்னு சொல்லுவோம். வாங்க அந்த பாடத்தை இலகுவா நம்ம அந்த பாடத்தை பார்க்கலாம். இந்த பல்லவர் கால செதுக்கல் கலையில பிள்ளைகள் இந்த ஆகாய கங்கை இறக்கம் அது செதுக்கல் வேலைப்பாடு எப்படி காணப்படுது, அது தனித்துவமான பண்புகள் என்ன, அது அது விமர்சனமா நம்ம ஆராய்ந்து அது தொடர்பான வினாக்கள் நம்ம பாடத்துக்குள்ள போனா ஈஸியா இருக்கும். இப்ப இந்த ஆகாய கங்கை இறக்கம் தொடர்பா நான் உங்களுக்கு ஒரு படத்தை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துறேன். உங்களுக்கு அந்த படம் விளங்கும். அதுக்கு பிறகு நான் அந்த பாடத்தை உங்களுக்கு நான் கட்டியிருப்பேன். இந்த ஆகாய கங்கை இறக்கம்னு சொல்றது என்னென்ன பிள்ளைகள், இந்த பல்லவர் காலத்துல கட்டி எழுப்பப்பட்ட மிகவும் மனம் கவர்ந்த ஒரு சிற்ப செதுக்கல் கொண்ட ஒரு வேலைப்பாடா இது காணப்படுது. சரியா பிள்ளைகள்? நான் உங்களுக்கு அந்த படத்தை நான் இன்னைக்கு அப்லோட் பண்றேன். பல்லவர காலத்துல மிகவும் முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு செதுக்கல் கலைனா இந்த ஆகாய கங்கை இறக்கத்தை நம்ம சொல்லலாம். உங்களுக்கு பாருங்க, இப்ப உங்களுக்கு கண் கூட நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். இதுதான் அது ஆகாய கங்கை இறக்கம் என்ற ஒரு செதுக்கல் வேலைப்பாடாகும். இந்த ஆகாய கங்கை இறக்கம் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல கட்டப்பட்டதாக கருதப்படுகின்றது. அதே நேரத்துல இது அவருடைய மகனான முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல கட்டப்பட்டதாகவும் சில தகவல்கள் இந்திய தகவல் கூறக்கூடியதா இருக்குது. இதுல உயரம் பிள்ளைகள், இதுல உயரம் 15 மீட்டர் உயரம். அதே நேரத்துல பிள்ளைகள் இதனுடைய நீளம் 30 சென்டிமீட்டர் நீளமாக இது காணக்கூடியதா உள்ளது. இது தனி கருங்கல் பாறையில் செய்யப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு செதுக்கல் வேலைப்பாடாக இது காணக்கூடியதா உள்ளது. அதே நேரத்துல பிள்ளைகள் இந்த ஆகாய கங்கை இறக்கம் சொல்றது இந்த ஆகாய கங்கை இறக்கம் தொடர்பா இது ஒரு கருங்கல்ல செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு வேலைப்பாடாக காணப்படுது. இந்த ஆகாய கங்கை இறக்கத்துல அதிகளவான மனித உருவங்கள், பிராணிகள் கூடுதலா காணக்கூடியதாக உள்ளது. அடுத்த பிள்ளைகள் இந்த ஆகாய கங்கை இறக்கம் தொடர்பான விமர்சன கருத்துக்களை பார்ப்போம். நீங்க பாருங்க, உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும். இந்த படத்துல பாருங்க, இது ஆகாய கங்கை இறக்கம் அல்லது அர்ச்சுனன் தவம் என்ன 2 விமர்சன கருத்துக்கள் இங்க காணப்படுது. இந்த ஆகாய கங்கை இறக்கம் தொடர்பான செதுக்கல்ல 2 வகையான விமர்சன கருத்துக்கள் இருக்கு. ஒன்னு சொல்றாங்க இது ஆகாய கங்கை இறக்கம், இன்னொருத்தவங்க சொல்றாங்க இல்ல இல்ல இது அர்ச்சுனன் தவம்னு சொல்றாங்க. ஆனா பொதுவா பார்க்கும்போது இந்த ஆகாய கங்கை இறக்கம் என்ற இந்த செதுக்கல்ல நடுவுல ஒரு பிளவு ஒண்ணு காணப்படுது. உங்களுக்கு பார்க்க இந்த இடத்துல பாருங்க, ஒரு பிளவு ஒன்று இருக்கு பாருங்க பிள்ளைகள். இந்த இடத்துல பாருங்க, ஒரு பிளவு ஒன்று இருக்குது. இந்த கட்பாலி இயல்பா காணப்படுற ஒரு பிளவு. அந்த பிளவுல பிள்ளைகள், அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு புனித நீர் தண்ணீர் மேலிருந்து கீழே வரக்கூடிய மாதிரி தன்மையில காணப்படுது. அதே நேரத்தில் அந்த தண்ணி வார இடங்கள்ல நாகூர்வங்கள் காணக்கூடியதா உள்ளது. அப்ப இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஆகாய கங்கை இறக்கம் தான் சொல்லி இந்திய தகவல்கள், இந்திய மூலாதாரங்கள் சொல்லக்கூடியதா உள்ளது. அதே நேரத்துல இந்த செதுக்கல் தொடர்பா இன்னும் ஒரு கருத்தும் நிலவுது. என்ன கருத்து நிலவுது பிள்ளைகள், அதாவது இது ஆகாய கங்கை இறக்கம் இல்ல, இது அர்ச்சுனன் தவம் தான் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு கருத்தும் அங்க நிலவக்கூடியதா உள்ளது. ஆனா அதுக்கான போதிய அளவு குறியீடுகள் அங்கு காணக்கூடியதாக இல்லை. இந்த பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு இந்த படத்துல காணக்கூடியதா இருக்கும் பாருங்க. இந்த இயற்கையா காணப்படுற இந்த கட்பாறையில பாருங்க, நடுவில் ஒரு பிளவு ஒன்று காணப்படுது. உங்களுக்கு விலங்கு இந்த இடத்துல இந்த இயற்கையான இந்த பிளவு பாருங்க, இந்த பிளவு காணப்படுது. இந்த பிளவுல புனித நீர் வார மாதிரியும் இங்க நிறைய நாகூர்வங்கள் காணக்கூடியதா உள்ளது. அதே நேரத்துல இது ஆகாய கங்கை இறக்கம் இல்ல, இது சொல்றாங்க இது அர்ச்சுனன் தவம் தான் சொல்லி சில ஆட்கள் கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கான குறியீடுகள் பெருமளவுல காணப்படல. அதே நேரத்துல இங்க ஒரு பகீரதன் தவம் செய்யக்கூடிய தன்மையில காணக்கூடியதாக உள்ளதுன்னு சொல்லி சிலர்கள் சொல்றாங்க. பகீரதன் தவம் செய்யற மாதிரி காணப்படும் சொல்லி சில ஆக்களோட கருத்துக்கள் இங்க நிலவுது. அதுக்கான ஆதாரங்களும் இங்க காணக்கூடியதா உள்ளது. இங்க பாருங்க பிள்ளை, இந்த இடத்துல பாருங்க, ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, இங்க இவர் தான் அந்த பகீரதன் சொல்றாங்க. பாருங்க, அவர் ஒற்றை காலில் நின்று கொண்டு 2 கைகளையும் தலைக்கு மேல் வணங்குற தன்மையில சமநிலையில ஒரு நின்ற நிலையில காணப்படுறாரு. இதை பகீரதன் தவம்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல இது ஆகாய கங்கை இறக்கத்துல நிறைய செதுக்கல் வேலைப்பாடு காணப்படுது.
அதாவது நம்ம பிள்ளைகள் இங்க வந்து அதிகம் விலங்குருவங்கள், அதே நேரத்துல வந்து மனித உருவங்கள் காணப்படுது. எல்லாம் அரைப்படைப்பு, முழுப்படைப்புல செதுக்கல் வேலைப்பாடுகளை கொண்டதாக இந்த ஆகாய கங்கை இருக்கும் செதுக்கல் வேலைப்பாடு இங்க காணக்கூடியதா உள்ளது. அதே நேரத்துல வந்து பிள்ளைகள் இங்க பாருங்க, இதுல வந்து பெரிய யானை உருவங்கள் 2 காணப்படுது. தெய்வ உருவங்கள் காணப்படுது. அதே நேரத்துல வந்து இங்க சிறியோர் ஆலயமும் கொண்டதாக இந்த ஆகாய கங்கை இறக்கம் காணப்படுது. அப்ப இதுதான் பிள்ளைகள் இந்த பல்லவர் காலத்தில் செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு செதுக்கல் வேலைப்பாடு காணப்படுது. இந்த ஆகாய கங்கை இறக்கம் வந்து மனதை கவரும் தன்மையில வந்து இங்க காணக்கூடியதாக உள்ளது. இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த பல்லவ காலம் செய்யப்பட்ட இந்த செதுக்கல் வேலைப்பாடுக்கு அர்த்தமாகும். இது தொடர்பான வினாக்கள் பரீட்சையில் எப்படி கேள்வி வரும்? இந்த பல்லவர் கால தொடர்பான வினாக்கள் எப்படி கேள்வி வரும்னா, ஒண்ணு கேள்வி வரும் பிள்ளைகள், பல்லவர் காலத்துல நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடக்கலையின் நுட்ப முறைகளை தருக. அப்படி ஒரு கேள்வி வரலாம். அதாவது கற்றளிகள், தனி கற்கோயில், அடுத்து வந்து குடைவரை கோயில். இந்த 3 வகையில தான் கட்டிடங்கள் கட்டப்பட்டுச்சு. அடுத்து கேட்பாங்க, பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட சிற்ப செதுக்கல் வேலைப்பாடுக்கு உதாரணம் கூறி விளக்குகனா, இந்த ஆகாய கங்கை இருக்கிறது குறிப்பிட்டு நீங்க விளக்கக்கூடியதா இருக்கும். இவ்வளவுதான் பிள்ளைகள் ஆகாய கங்கை இறக்கம். அப்புறம் மற்றொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.